நான் சொல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ரேஷன் கடை வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதற்கு சகல வித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கர்த்தர் நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழணும்னு விரும்புகிறாருன்னா, இந்த பூமியில விலையேற பெற்றது எல்லாம் நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முத அதை நீ யூஸ் பண்ணணும்பா, அதை நீ தொடணும்பா. விலையேற பெற்றவனா உருவாக்கி இருக்கிற விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை உருவாக்கணும். ஆகுத கர்த்தர் மனுஷனை உண்டாக்கணும். உடனே முதல்ல அவனுக்கு புதுமையான ஒரு இன்பம் இருந்த ஒரு ஏதேன் தோட்டத்துக்கு தான் அவனை கொண்டு போய் விட்டாரு பாருங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க ஏன் கர்த்தர் மீட்டார் ரட்சித்தார் என்று சொன்னா, அந்த ஏதேன் தோட்ட வாழ்வு நம் மூலமாக திரும்ப இந்த பூமியில மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக தான். அப்ப விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும், விலையேற பெற்ற ஒரு இடத்துல இருக்கணும், விலையேற பெற்ற ஒரு வீடு, விலையேற பெற்ற வாகனம், விலையேற பெற்ற ட்ரெஸ், இதெல்லாம் தப்பே கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கே போய் கடனை உடனே வாங்கி பண்ணுங்கன்னு சொல்ல. மக்கள் பண்ற பெரிய ஒரு அறிவீனம் என்னன்னா, பாச சொல்லிட்டாருங்க அதனால நம்ம என்ன கடன் வாங்கி ஆடம்பரமா, அதை சொல்லல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்க எப்படி வாழுங்க, விலையேற பெற்ற ஒரு பொருட்களை அனுபவிக்கின்றவர்களாக வாழணும்.